ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு மட்டன் குருமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் தனியா, 4-5 ஏலக்காய், 3 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, தேவையான அளவு காஞ்ச மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணிக்கனால அதுவே காரம் போதுமானது. ஸோ காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதுங்க, கருகிடும். ஸோ ஓரளவு 50% ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் எக்ஸஸாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம ஆனியன் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பெரிய ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாதாம் ஊற வச்சுருக்கோம். அந்த பாதாம் எடுத்து போட்டுட்டு ஒரு கப் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் எடுத்து போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் மசாலா தூள் எனக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா நீங்கள் சிக்கன் செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை எடுத்து போட்டு மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மசாலா சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா ஒரு சில பீஸ் மட்டனில் மசாலா ஒட்டியிருக்காது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்ற தேவையில்ல, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு திக்காக வேணும். ஸோ அதனால நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேண்டாம். அதனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மட்டன் வேக வச்சுக்கோங்க. மட்டன் 50% நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனையும் நல்லா வேக விடுங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டன் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார்